அகம்புறம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரு சி பொன்னையன் அவர்களோடு நாங்கள் உரையாடுகிறோம். கட்சியிலே மிக அனுபவமுள்ள பல தலைவர்கள் இப்பொழுது அரசுக்கு வெளியே இருக்கிறார்கள். அனுபவமற்ற புதியவர்கள் அரசில் இருக்கிறார்கள். நம்ம இந்த 75 நாள் காலப்பகுதியிலே பார்த்தோமாக இருந்தால் மாநில அரசு சார்பிலே மத்திய அரசோடு மத்திய அரசினுடைய கூட்டங்களிலே கலந்து கொண்டவர் என்ற வகையிலே மாப்பா பாண்டியராஜன் போன்றவர்கள் அவர்தான் பல தொலைக்காட்சிகளுக்கு மாநில அரசினுடைய நிலைப்பாட்டை சொல்பவராக இருந்தார். அமைச்சரவையிலே மிக இறுதியாக சேர்த்து கொள்ளப்பட்ட, கட்சியிலே மிக சமீபமாக சேர்த்து கொள்ளப்பட்ட, பல கட்சிகளிலே தாண்டி வந்த ஒருத்தர் அவர். பிஜேபியில் இருந்தார், தேமுதிகவில் இருந்தார். ஆகவே இந்த குழப்ப நிலைமை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? கட்சியை ஆரம்பித்த ஆரம்பகால உறுப்பினர் என்ற அடிப்படையில் அம்மா தற்போது மறைந்து விட்டார். நிலைமை சற்று வேதனையான நிலைமையில் இருக்கிறது. கட்டாயமாக கொள்கை வளமிக்க கட்சி இது. கொள்கை உரனோடு செயல்படுகிற இயக்கம் இது. 64,000க்கும் மேற்பட்ட கிளைகளையும் 1.5 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களையும் சற்றும் கொள்கை நழுவாத உறுப்பினர்களையும் தமிழ் உணர்வு மிக்க உறுப்பினர்களை கொண்டிருக்கிற இந்த இயக்கம் கட்டாயமாக சிறந்த ஒரு அணுகுமுறையை, சிறந்த தலைமையின் மூலமாக டெல்லியை எதிர்க்கக்கூடிய நிலை உருவாகும். அம்மாவோடு கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் அம்மாவோடு இணைந்து செயல்பட்டவர், ஒரு நுண்ணறிவு படைத்தவர், செயல்திறன் மிக்கவர். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கொள்கை உள்ள ஒரு இயக்கம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சி இரண்டாக பிளவுபட்டிருந்த சூழலில் கூட கட்சியினுடைய வெற்றியடைந்த தலைவராக வந்தது ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆரோடு கூடவே இருந்த ஜானகி அம்மா அவர்களால் கட்சியை கொண்டு செல்ல முடியவில்லை. ஆகவே கூட இருந்த என்ற ஒரு காரணத்தால் மட்டுமே ஒரு கட்சியை கொண்டு செல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறேன். காரணம் ஜெயலலிதா அவர்கள் அந்த இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியை அப்போது இருந்ததை விட மிக வலுவான ஒரு நிலைமையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர் கட்சியில இறங்கி வேலை செய்த ஜெயலலிதா எப்படி பேசுவார் என்பதும், அவர் எப்படி பிரச்சாரம் செய்வார் என்பதும், எப்படி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என்பதும், ஒரு பாராளுமன்றத்தில் எப்படி பேசுவார் என்பதையும், அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பால், அவர் கட்சி தலைவர் ஆவதற்கு முன்பால், அவர் அரசியலே பெரிய இடத்துக்கு வருவதற்கு முன்பாகவே மக்கள் அறிந்திருந்தார்கள். நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையான ஒன்று. ஆனால் ஒரு விதத்தில் நான் மாறுபடுகிறேன். காரணம், எம்ஜிஆரினுடைய மனைவி ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தார். அரசியலிலே எந்த காலத்திலும் அவரை எம்ஜிஆர் ஈடுபடுத்தவில்லை. அரசியல் என்பதே அவர்கள் தெரியாத நிலையிலே இருந்தார். இல்லை, அது மாறானது. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அரசியலிலே முழுமையாக புரட்சித் தலைவர் ஈடுபடுத்தி பயிற்சிகளை தந்து வந்தார். அதை போலவே 1982 பொறுப்புக்கு வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு பல விதத்தில் உறுதுணையாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்டெலிஜென்ட், மிகவும் அறிவுமிக்க, செயல்திறனமிக்க, அடிமட்ட மக்களின் பிரச்சனைகள் அறிந்த சசிகலா அம்மா அவர்களை புரட்சித் தலைவருக்கு உறுதுணையாக அனுப்பி வைத்ததே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். இதுதான் நடைமுறையில் நடந்த உண்மை. அந்த அம்மாவை பொறுத்தவரையும் கூடவே இருக்கிறோம், புரட்சித் தலைவியோடு இவருக்கு பார்க்கிறோம். ஜெயலலிதா பேரவை என்ற அமைப்பை உருவாக்கி 30 லட்சம் உறுப்பினர்கள் தான் அதிமுகவிலே புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்தார்கள். மக்கள் சக்தி நிறைய இருந்தது. அந்த மக்கள் சக்தியை எல்லாம் உறுப்பினர்களாக மாற்ற ஜெயலலிதா பேரவையை துவக்கி அதை இயக்கி ஆலோசனைகளை நல்கி அந்த 1,30,00,000 என்ற நிலை, வெறுமனே 30 லட்சம் என்ற நிலையை 1,50,00,000க்கும் மேற்கண்ட உறுப்பினர் உள்ள பேர் இயக்கம் என்று ஆக்கிய பெருமை பேரவையை சேரும், அம்மா பேரவையை சேரும். அம்மா பேரவையை பட்டி தொட்டிகள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி இயக்கிய பெருமை சசிகலாவினுடைய செயல்திறன், அறிவாற்றலை சாரும். இது கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும். 64,000 கிளைகள் இருக்கின்றன, ஊராட்சிகள் இருக்கின்றன, பேரூராட்சிகள் இருக்கின்றன, நகராட்சிகள், ஒன்றியங்கள் இருக்கின்றன. அனைவரின் பேரையும் சொல்லி இவர் என்று பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு ஞானம், தொடர்பு வைத்திருப்பவர் சின்னம்மா அவர்கள். அதே போலவே யார் கட்சிக்காரர்கள் சென்றாலும் எளிதிலே பார்த்து பிரச்சனைகளை அவரிடம் சொல்லுகிறார்கள்.
விசாரிக்கிறார்கள், ஆய்கிறார்கள், அதை பெரியம்மாவிடம் கொடுக்கிறார்கள், பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறார்கள். ஷீ இஸ் அ ஃபீல்டு ஒர்க்கர். கிரவுண்ட் ரியாலிட்டி என்ற அடிமட்டத்திலே உள்ள பிரச்சனைகளை அணுகி அளப்பரிய ஞானம் பெற்றிருக்கிறார். அம்மாவிட நாங்கள் பேசுகிற போது சில கருத்துக்களை சொல்வோம், கருத்துக்களை கேட்பார், கேட்டுவிட்டு சில கருத்துக்களை அவர் சொல்வார். இருந்த போதிலும் சின்னம்மா என்று அவரே பெயரிட்டு சொல்லி சின்னம்மாவிடமும் இந்த கருத்தை பேசுங்கள், அவருடைய கருத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்று இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாக அம்மா அவர்கள் எங்களை படித்திருக்கிறார்கள். அரசியல் ஞானமிக்கவர். இவ்வளவு நீண்ட காலமாக அவர் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே இருந்தாலும் கூட கட்சியினுடைய நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கி மிக தீவிரமாக அடிப்படை உறுப்பினர் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே தொலைக்காட்சியில் சொல்ல மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக அம்மாவோடவே 33 பதவி எதுவுமே இல்லாத பதவி இல்லாமல் தானே காமராஜ் இந்தியாவே ஆட்டி படைத்தார். எங்கே போனாலும் ஒன்றியத்துக்கு போனாலும் சின்னம்மா இல்லாமல் அம்மா போக மாட்டாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, அம்மா வேனில் போகிற நேரம் பின்னால் இருந்து எழுதி அந்த நோட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு. நாட் ஓன்லி பிஏ செக்ரட்டரி மட்டும் கிடையாது, அரசியல் ஆலோசகர், சிந்தனையாளர், பட்டி தொட்டி மக்களினுடைய மனநிலையை அடிமட்டத்திலே அவர் அறிந்தவர். பெயர் சொல்லி கீழ்மட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களை கேட்கக்கூடிய அளவிற்கு இவர் நல்லவரா அவர் நல்லவரா. ஜெயலலிதா அவர்கள் எந்த இடத்திலையுமே அவருடைய தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளில் இவர் பங்கு பெறுபவராக சொல்லவில்லை, வெளிப்படையாக சொல்லவில்லை. மக்களுக்கு தெரியும் அல்லவா, கூடவே இருக்கிறார், கூடவே செல்கிறார், பொதுக்குழுக்கு வருகிறார், செயற்குழுக்கு வருகிறார், ஆலோசனைகளை எங்களுக்கெல்லாம் தருகிறார். அவர் கூறுகிற ஆலோசனைகளை அமைச்சர்களும் அவரைத்தான் சந்திக்கிறார்கள். எந்த ஒரு திட்டத்தை டெல்லியிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவரிடம்தான் கலக்கிறார்கள் அமைச்சர்கள். இதுதான் கட்சியிலே உள்ள மிக முக்கியமான உறுப்பினர்களை காட்டிலும் உங்களை போன்ற கட்சியை ஆரம்பித்த காலத்து உறுப்பினர்கள், அதற்கு பிறகு கட்சியை வளர்த்த முக்கியமான உறுப்பினர்கள், முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள், எம்ஜிஆருடைய காலப்பகுதியிலே இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் திரும்பவும் கட்சியிலே வந்து சேர்ந்து அவரும் ஒரு அமைப்பு செயலாளராக இருக்கிறார். இவர்கள் போன்றவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் எல்லாரையும் தாண்டி கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பொறுப்புக்கு சசிகலா அவர்கள் தான் பொருத்தமான மிக மிக பொருத்தமானவர். காரணம் என்னவென்றால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கின்ற அடிமட்டத்தை அனைத்து பிரச்சனைகளையும் தெரிந்தவர். அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 1000-2000 மனுக்கள் வரும். அதில் ஒரு 4-5 பேர் இருந்து அதை பிரித்தெடுப்பார்கள். அவற்றை பார்த்து எங்கு எந்த பிரச்சனை என்பதை அவரே தொலைபேசியில் அந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளரிடம் கேட்டு, போட்டியாளர்களிடம் அவர்களுக்கும் தொலைபேசியில் கேட்டு எது உண்மை என்பதனை கண்டறிந்து அந்த நோட்டை அம்மாவுக்கு தரக்கூடிய அளவிற்கு கட்சியினுடைய அடிமட்ட பிரச்சனைகளை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் மீது விமர்சனம் உள்ளவர்கள், அவர்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் என்று வித்தியாசம் இன்றி அனைவருமே அவர்களுடைய மரணம் பாதித்திருந்தது. அந்த அந்த நம்ம தமிழகத்தில் நாங்கள் பல ஊர்களுக்கு போகிற போது அதை பார்க்க முடிந்தது. அவரை காலம் பூராவுமே அவர் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை சொன்னவர்கள் கூட அது வருத்தம் நிறைந்த மரணமாக, யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மரணமாக அந்த மரணம் பாதித்தது. திமுக காரர்கள் கூட அஞ்சலி தெரிவித்து பனர்கள் வைத்ததை நாங்கள் பார்த்தோம். ஒரு அரசியல் நாகரிகமாகவும் இன்னொரு பக்கம் அவர்களை பாதித்ததாகவும் அதை பார்க்க முடியுது. ஆகவே இவர்கள் எல்லாரிடமும் ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு ஒரு இந்த குழப்பமான ஒரு சூழல். காரணத்தை நான் சொல்லுகிறேன். விஞ்ஞான ரீதியான ஒரு அணுகுமுறையை, தாக்குதலை, ஒரு போர் முறையை தற்போது மாற்றுக் கட்சிகள் எங்களுக்கு எதிரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த நவீன மீடியா, தட் இஸ் யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இவற்றை பயன்படுத்துகிறார்கள். சேட்டிலைட் என்று சொல்லக்கூடிய அந்த வசதி படைத்த மிகப்பெரிய அரசியல் கட்சி எங்களது பிரதான எதிர்க்கட்சி என்பது இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக, ஆன்லைன் கம்யூனிகேஷன் மூலமாக செய்திகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அம்மா தான் காரணம், சின்னம்மா தான் அம்மாவனுடைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு காரணம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ அப்போலோ மருத்துவமனையிலே சின்னம்மா தான் காரணம் அம்மாவனுடைய மரணத்துக்கு என்று கூட பல செய்திகளை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் விடுகிறவர்கள் எங்கள் கட்சிக்காரர்கள் அதை விட மாட்டார்கள். ஆனால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் இப்படி வருகிறதே என்று அவர்கள் துக்கத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இப்படியா என்று யார் அதை செய்வது? அந்த பிரச்சனை பல பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். அதை திட்டமிட்டு பணபலமிக்க சேட்டலைட் கனெக்டிவிட்டி உள்ள எங்கள் அரசியல் எதிரிகள் சின்னம்மாவினுடைய புகழை குறைத்து விட்டால் இந்த இயக்கத்தை ஒழித்து விடலாம், வாரிசு இல்லாத இயக்கமாக போய்விடும், தலைமை இல்லாத இயக்கமாக போய்விடும் என்ற நோக்கோடு சின்னம்மா மீது பழியை போடுவதை திட்டமிட்டு செய்து வருகிறார்கள்.
அதை முறியடிக்கிற பணியிலே நாங்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறோம். அதை நம்பி பலர் பல விதத்திலே பேசுகிறார்கள். இதையெல்லாம் இன்ஜினியர்டு பை டிஎம்கே, இன்ஜினியர்டு பை அவர் மெயின் அப்போசிஷன் யூஸிங் வாட்ஸ்அப், அதே போல் ஃபேஸ்புக், ட்விட்டரை பயன்படுத்தி எங்கள் அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை தெரிவிக்கிறார்கள். அது உண்மை நிலை என்றால் அவங்களுக்குள்ள பாசம், அவங்களுக்குள்ள இணைப்பு, 33 ஆண்டுகள் அந்த வீட்டிலேயே வளர்ந்தவர்கள், நல்லது கெட்டது எல்லாவற்றிலையும் பங்கேற்றவர்கள், கணவனை குடும்பத்தை திறந்துவிட்டு அம்மாவோடு பலகாலம் சிறையில் இருந்தவர்கள், பல சோதனைகளை சந்தித்தவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததை கண்கூடாக நாங்கள் அன்றாடம் தோட்டம் செல்லுகிறோம். இப்போ நீங்கள் சொன்ன இப்போ கணவனை பிரிந்து அம்மாவோடு இருந்தவர்னு சொல்கிறீங்க. ஆனால் நம் நடராஜன் அவர்களை குறித்த செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாகவே பார்த்துறோம். கடந்த 30 வருஷங்களாகவே நடராஜன் தான் ஒரு அதிமுக காரராகவும், அதிமுகவினுடைய 2001 நீங்கள் அமைச்சராக இருந்த அந்த தேர்தலில் கூட அவர் சொல்லியிருந்தார், அதிமுக வெற்றிக்கு என்னுடைய வியூகம் தான் காரணம் என்று வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் அவரை ஏற்கவில்லையே, ஜெயலலிதா அவர்கள் அவரை விலக்கிய வைத்தார். ஆனால் அவருடைய இறந்த அந்த நிகழ்விலே அந்த 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 உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் முழு நாளும் அவர் இருந்ததை தொலைக்காட்சிகளை நாங்கள் எப்படி அவர்கள் வெளியே தள்ள முடியும்? எண்ணி பாருங்கள், அது துக்க நிகழ்ச்சி. ஸ்டாலினும் வருகிறார், எங்களை கொச்சைப்பிடித்து பேசிய ராமதாசும் வருகிறார், ஸ்டாலினும் வருகிறார். அதை போல அம்மாவுக்காக இது திட்டமிட்ட செயல்முறை. அங்கு அந்த சோக நிகழ்ச்சியிலே அவரை எதிர்த்து போராடுகிற நிகழ்விலே ஈடுபட முடியுமா? அது வேறு. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் இயக்கத்திலே பங்கேற்கிறாரா, அல்லது அவர் ஒதுங்கி இருக்கிறாரா, அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கிறாரா என்பதனைத்தான் பார்க்க வேண்டும். நடராஜன் அவர்களுடைய செயல்பாடு இல்லை, அதை இயக்கம் சிறிதளவும் ஏற்கவில்லை. சசிகலா அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் நடராஜன் உத்தரவாதத்தில் சொல்லுகிறார். இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி. அந்த அம்மாவோடு நாங்கள் பல ஆண்டுகளாக பழகி வருகிறோம். தன்னிச்சையாக செயல்படுபவர், பெரிய சிந்தனையாளர், அவர்கள் கொள்கை பிடிப்பு உடையவர். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எது சரி என்று படுவதோ சரி என்று சொல்வார், தவறென்று சொல்வதை குற்றம் குற்றம் என்று சொல்லி தூக்கி எறியக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்கவர் அவர். மக்கள் மன்றத்துக்கு எப்போதுமே வராத ஒருவரை ஒரு கட்சியினுடைய உச்சபட்ச தலைமைப்படத்திற்கு கொண்டு வருவது என்பது கட்சிக்கு எந்த அளவு தூரம் வலுவானதாக இருக்கும் அல்ல. மக்கள் மன்றத்திலேயே அவர் இருந்து வருகிறார். அம்மா செல்லாத அவர் எப்படி பேசுவார் என்று கூட தெரியாது. பேச்சு என்பது வேறு, பேச்சினால்தான் அரசியல் என்பது எந்த காலத்திலும் இல்லை. பேசாமலேயே ஆட்சிகள் இல்லை, பேசாமலேயே இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக ஆக்கிய பெருமை பேசாதவர், ஊமையானவர் என்று வர்ணிக்கப்பட்ட நரசிம்மராவ் தான் இந்தியாவை மேம்பாடான ஒரு நாடு என்று பெயருக்கு கொண்டு சென்றார். அது பிரச்சனையே இல்லை, செயல்பாடு என்பதுதான் முக்கியம். ஆனால் பேசக்கூடிய வாய்ப்பு தற்போது அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர் பேச ஆரம்பித்த பிறகு எந்த அளவிற்கு அம்மாவுக்கு இணையானவர், தலைவருக்கு இணையானவர் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பேசுபவர், திறமை மிக்கவர், அழகாக புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய மிகவும் சாதுரியமிக்கவர், அளப்பரிய நினைவாற்றல் மிக்கவர், அகில இந்திய அரசியல் தெரிந்தவர், மாநில அரசியல் தெரிந்தவர், ஏன் உலக அரசியலையும் கரைத்து குடித்தவர் என்பதை 33 ஆண்டுகளாக அந்த அம்மாவை நாங்கள் கண்கூட பார்த்து வருகிறோம். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மனச்சாட்சியாகவே செயல்பட்டு வந்தார். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய திறமைகளுக்கு ஒரு முழு காரணமாக, அவர் வெளிப்பாடு செயல்பாடுகளுக்கு வெற்றிக்கு முழு காரணமாக செயல்பட்டவர் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் தலைவரோடு பழகியவன் நான், அண்ணாவோடு பழகியவன் நான், ஐயாவோடு கூட பழகியவன் நான் இதை கூறுவதற்கு காரணம் கண்கூடாக நான் காணுகிற காட்சி, கண்டு வருகிற காட்சி, இது உண்மை நிலை. கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? 31ஆம் தேதி டிசம்பருக்குள் எலெக்ஷன் கமிஷனுடைய வரையறைப்படி அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுக்குழு செயற்குழுவை ஆண்டுக்கு ஒரு முறையேனும் டிசம்பர் 31 கூட்ட வேண்டும் என்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் கூட்ட வேண்டும். அப்படி கூட்டுகிற கூட்டத்தில் பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய ஏகமனதான முடிவாக, தீர்மானமாக, வேண்டுகோளாக தற்போது இருக்கிறது. அது நிறைவேற்றப்படும். இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பதவி அவர் தான் தொடர்ந்து முதலமைச்சர் இருப்பார் என்பதிலே கட்சி மிகவும் அமைதியானவர். வெளியிலே அவர் திறமையை காட்டிக்கொள்ளவில்லை. இதுகாரும் அவர் திறமை மிக்கவர் என்பதனை நன்கு நாங்கள் அறிவோம். அந்த திறமை இனிமேல் கட்டாயமாக வெளிப்படும். அதில் எந்தவித அச்சமும் இல்லை. அவர் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக அற்புதமாக பணிகளை செய்து வருவதை நானும் முன்னாள் நிதியமைச்சர் முறையில் கண்காணித்து வருகிறேன்,
பார்த்து வருகிறேன். சிறப்பாக செயல்படுகிறேன். இப்பொழுது 2 அதிகார மையங்கள் தமிழகத்தில் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குமல்லவா? அப்படி என்றால் இல்லையே. ஆட்சி என்பது வேறு, கட்சி என்பது வேறு. கட்சி தலைமை கட்சியை காக்கிறது, கட்சி தலைமை அமைச்சரவையே பார்த்து கொண்டு இருக்கிறது, ஆலோசனை சொல்லுகிறது. இதே குற்றச்சாட்டை தான் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து இருந்தார். சோனியா காந்தி அவர்கள் தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. அது வேறு இது வேறு. காரணம், இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் கட்டாயமாக ஆட்சி நிர்வாகத்திலே தலையிட மாட்டார்கள். கொள்கைகளை கூறுவார்கள், கொள்கை நிலைப்பாட்டை எடுத்து சொல்வார்கள், நடைமுறைப்படுத்தும் பணியை அமைச்சரவைக்கு சொல்லுவார்கள், அமைச்சரவை அதை வலுவாமல் நடைமுறைப்படுத்தும். அப்படிப்பட்ட தலையீடுகளை, ஒரு சர்வாதிகார தலையீடுகளை சின்னம்மா கட்டாயமாக செய்ய மாட்டார். அவருடைய உணர்வுகள் அப்படி எனக்கு தெரியும், அதை செய்ய மாட்டார். அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வரும் பட்சத்தில் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் அவருடைய உறவினர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார். அதை போல தன்னுடைய உறவினர்களோடு எந்த தொடர்பையும் கட்சியினர் ஏற்படுத்தக்கூடாது என்கிற அறிவிப்பை அவரும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவு அந்த நிலைப்பாட்டைத்தான் இதுகாரம் அவர் மேற்கொண்டிருந்தார். உறவினர்களை எதிலும் தலையிடாத நிலைப்பாட்டைத்தான் மேற்கொண்டிருந்தார். அந்த நிலை கட்டாயமாக அவர் தொடருவார். அதே போல் மத்திய அரசினுடைய ஒரு அழுத்தம் இருப்பது போன்ற தோற்றத்தை மத்திய அரசு அப்ப வலிந்து ஏற்படுத்துகிறது நினைக்கிறீங்களா? தோற்றம் அவர்கள் தமிழகத்திலே வேறொன்றவில்லை. வெங்கையா நாயுடு அவர்கள் தொடர்ச்சியாக வந்திருந்தார். பல செய்திகள் நாங்கள் இந்த வரக்கூடிய செய்திகளை தவிர்த்து விட்டு பார்ப்போம். ஆனால் வெளிப்படையாக எங்களுக்கு தெரிந்த பிக்சர், அந்த பிக்சரை வச்சு மட்டும் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் சொல்லுகிற போல ட்விட்டர்களையோ ஃபேஸ்புக்லேயோ வரக்கூடிய, யூடியூப்பில் வரக்கூடிய தகவல்களுக்காக இல்லை. இந்த அறிவித்தல் வருவதற்கு வெங்கையா நாயுடுகளுடைய வருகையின் பிறகுதான் அறிவித்தல் வந்தது. அவருடைய வருகை எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவர்களுடைய பேச்சு அப்படி இருந்தது. இது வந்து ஒரு வகையில் மத்திய அரசு தன்னுடைய ஆளுகையை அழுத்தமாக ஒரு வலுவிழந்த அரசு இருக்கிற ஒரு நிலைமையில் தன்னுடைய இப்போ பார்த்திருந்தா நம்ம மேற்கு வங்க முதலமைச்சருடைய அழுத்தமான எதிர்வினையை நம்ம இந்த பண பிரச்சனையில பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழகத்திலே இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரவில்லை. பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஒழித்தது, பாகிஸ்தானில் கச்சடிக்கப்படுகின்ற கவுண்டர்ஃபெய்ட் கரன்சியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கோடு அது கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட, பிளாக் மணி என்றே பெரும் முதலாளிகள் எல்லாம் சேகரிக்கும் அந்த பணத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கொண்டு வரப்பட்டாலும் கூட, இந்த போர் பணக்காரர்களுக்கும் பாகிஸ்தான் கள்ள நோட்டுக்கும் எதிராக நடந்த போர் அல்ல, ஏழைகளின் வயிற்றிலே அடிக்கின்ற போர், விவசாயிகளின் வயிற்றிலே அடிக்கின்ற போர், அதே போல கூலி தொழிலாளிகளை நசுக்குகின்ற போர். இதை திருப்ப வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே நாங்கள் தீர்மானத்தை போட்டோம், வலியுறுத்தினோம், பேசினோம். நாங்களும் சொன்னோம், வேற எந்த வித போராட்டத்தை நடத்த முடியும்? இதிலே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலே தடுக்கப்பட்ட திட்டங்கள், எதிர்க்கப்பட்ட திட்டங்கள் வேக வேகமாக 1 மாத காலப்பகுதியிலே அனுமதி வழங்கப்பட்டது. அதை நாங்கள் எதிர்த்தோம், எதிர்க்காமல் எல்லா திட்டங்களையும் எதிர்த்தோம். ஆனால் தமிழகம் ஒன்றுதான் எதிர்த்தது. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் ஏற்கின்ற போது மைய அரசு சட்ட ரீதியாக கேட்ட கேள்வி அதுதான். தமிழகம் ஒன்று எதிர்த்தது என்றுதான் இந்த தமிழகத்தினுடைய வரலாறு. மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், நீங்கள் இறங்கி போராடிய அந்த ஆரம்ப காலத்தில் மொழிக் கொள்கைக்காக போராடினீர்கள். இந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழகம் பல விஷயங்களில் எதிர்ப்பு, இப்போதும் எதிர்த்து வந்தோம், கட்டாயமாக எதிர்த்தோம். ஆனால் என்ன செய்தார்கள்? அட் த டைம் இட் வாஸ் தி இனிஷியல் ஸ்டேஜ். எதிர்ப்புகளை அம்மா தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதை நடைமுறைப்படுத்துகிற போது அம்மாவுக்கு உடல்நல தொய்வு ஏற்பட்டது. ஏற்பட்ட காலப்பகுதியிலே அவசரமாக அதற்கான தமிழகத்திற்காக அவர்கள் கொண்டு வரவில்லை. அகில இந்திய அளவில் இதை நடைமுறைப்படுத்த அனைத்து மாநிலங்களையும் சம்மதத்தை பெற்றுவிட்ட நிலையில் மம்தா பானர்ஜியை ஒத்துக்கொண்டு விட்டார். எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள் என்று திடீரென்று அவற்றை நிறைவேற்றி விட்டார்கள். பாராளுமன்றத்திலே போராட்டம் செய்து, தர்ணா செய்து, வெளிநடப்பு செய்த ஒரே மாநிலம் தமிழகத்து எம்பிக்கள் தான். எங்கள் எம்பிக்களும் எங்களோடு சேர்ந்த மாற்றுக் கட்சி எம்பிக்களும் தமிழகம் ஒன்றுதான் அதை எதிர்த்தது. இதுதான் உண்மை. அடுத்த தலைவராக யார் வருவது என்பது ஒரு கட்சியினுடைய பிரச்சனையாக மட்டுமே சுருக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஆமாம். ஆகவே இவர்கள் எல்லோருக்கும் ஒரு தயக்கமும் ஒரு அச்சமும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே தலைவராக உருவாகாத ஒருத்தர்
நீங்கள் சொல்வது போல அவர் அம்மாவினுடைய எல்லா விடயங்களும் தெரிந்தவர், கட்சியினுடைய செயற்பாடுகளை அறிந்தவர் என்றெல்லாம் நீங்கள் சொல்வது எல்லாம் சரி. ஆனால் அவர்களுக்கு எந்த வகையில் நீங்கள் சொல்வதை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? உங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு கூட எப்படி எந்த அளவிலே நம்பிக்கை வரக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்வது போனால், ஒரு பிஏயாக இருந்த ஒருத்தர் திடீரென கட்சியை வழிநடத்துகிற தலைவராக மாறுகிற ஒரு நிலைமையை போல ஒரு தோற்றப்பாடு இங்கே இருக்கிறது. அம்மாவோடு கூட இருந்தார். அதாவது சொன்னால் கலைஞர் அவர்களோடு சண்முகநாதன் அவர்கள் இருக்கிறார். நாளைக்கு கலைஞர் இல்லாத ஒரு காலத்தில் சண்முகநாதனை நாங்கள் கட்சியினுடைய தலைவராக மாற்றி விடுவோம் என்று திமுக சொன்னால் எப்படி ஒரு மனோநிலை அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஏற்படுமோ, அதே போன்ற ஒரு மனோநிலையில் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவர்கள் போயஸ் கார்டுக்கு வருவதும் இல்லை, அவர்கள் சின்னம்மாவை பார்ப்பதும் இல்லை. ஆகவே அந்த தொண்டர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, இந்த மனோநிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான பதிலைத்தான் சொல்லுகிறேன். கட்சியை காக்க வேண்டும். கட்சியை காப்பதற்கு சின்னம்மாவை விட்டால் மாற்று தலைமை வேறு யார் இருப்பதாக உங்களால் சொல்ல முடியுமா? யாரேனும் சொல்ல முடியுமா? கட்சியுடைய வறட்சி நிலை என்று நினைக்கிறீர்களா? இத்தனை காலமாக இருந்த ஒரு கட்சி, இத்தனை தலைவர்களை கண்ட கட்சி, அதற்கு இவரை விட்டால் வேற வழி இல்லை என்பது கட்சியிலே வறட்சி நிலை உருவாகிவிட்டால், இவர் இல்லை என்றால் மாற்று சிந்தனை, இவரை விட்டால் வழி இல்லை என்று அல்ல. இவர் இருக்கிற போது மிகவும் தகுதியில்லை, இவரை நாம் தலைமையேற்க செய்தால்தான் பணபலத்தோடு இலங்குகிற மாற்றுக் கட்சியை, சூழ்ச்சிகளோடு இலங்குகிற மாற்றுக் கட்சியை அடக்குவதற்கு தனிப்பட்ட முறையிலே கம்பேரிட்டிவ் செல்வாக்கு, ஒப்பிட்டு பார்ப்பதிலே உயர்ந்த செல்வாக்கு ஒருவரை தேர்ந்தெடுப்புதான் விவேகம். அதுதான் ஞானத்தினுடைய ஒரு அடித்தளம் என்ற முறையிலே இவரை தேர்ந்தெடுப்பதுதான் சால சிறந்தது. இன்னமும் உங்களுடைய கட்சி உங்களுக்கு எதிர்நிலையில் அரசியல் செய்வராக கருணாநிதி அவர்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைய நிலையிலே ஸ்டாலினே நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று கருணாநிதிக்கே தயக்கம் வந்துவிட்டது என்று கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே பேசக்கூடிய அளவிற்கு குழப்ப நிலை இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் பணபலம் 15 ஆண்டு காலம் டெல்லி ஆட்சியில் இருந்த காரணத்தால், இந்திரா காந்தி சோனியா காந்தி குடும்பத்தோடு சேர்ந்து பல ஊழல்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்கள் பணபலம் என்ன என்பதை தேர்தலிலே நாம் பார்க்கிறோம். அளவு கடந்த பணபலத்தால் பல நேரங்களில் பல தொல்லைகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே திமுகவை சமாளிக்கக்கூடிய எல்லாவித யுக்திகளையும் கையாளக்கூடிய அறிவுத்திறன், சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்ற அணுகுமுறை, இவற்றையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்கின்ற போது சின்னம்மா அவர்கள்தான் அனுபவமிக்கவர்கள். வெளியில் தெரியவில்லை என்றாலும் எங்களுக்கு தெரிந்து மிகப்பெரிய அனுபவமிக்கவர்கள். மற்றவர்கள் எம்ஜிஆருக்கு சமமாக, புரட்சி தலைவிக்கு சமமாக சின்னம்மா அவர்கள் கட்டாயமாக ஒளிவிளக்காக இந்த கட்சியை கொண்டு செல்வார். நீங்கள் சொல்றீங்க இப்ப எங்களுக்கு எம்ஜிஆர் என்று சொல்லுற போது அவருக்கு ஒரு தொடர்ச்சியான பாரம்பரியம் இருக்கிறது. திமுக ஆரம்பிச்ச காலப்பதில் நீங்களே சொன்னீங்க, இவருக்கு 33 ஆண்டு காலம் பாரம்பரியத்தை அம்மா உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, ஏற்கனவே மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்களை நிரூபித்தவர்கள், கட்சியினர் மத்தியிலே ஈடுபட்டார்கள். ஜெயலலிதா அவர்கள் கிராமமாக எப்போது வாய்ப்பு கிடைத்த பிறகு, வாய்ப்பு அவர்களுக்கு கொடுத்த பிறகு கட்சியைச் சேர்ந்த எங்களை போன்றவர்கள் மத்தியிலே எழுந்த பிரச்சனை என்ன? அவர்களுக்கு அரசியலே தெரியாதே, சினிமாவில் தான நடிகை, இந்த அம்மாவை கொள்கைப்பிரப்பு செயலாளராக போடலாமா, செயல்படுத்தலாம் என்ற கேள்விகள் எழாமல் இல்லை. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து செயலாளருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி இல்லை. கொள்கைப்பிரப்பு பொதுச் செயலாளருக்கு அடுத்து பட்டி தொட்டியெல்லாம் சென்று பேச்சு மூலமாக இயக்கத்தை வளர்த்தக்கூடிய மாபெரும் கடமை கொள்கைப்பிரப்பு செயலாளர். இந்த திராவிட இயக்கத்தில் எந்த ஒரு கொள்கை பிறப்பு செய்யலாம், இந்த அம்மா அளவுக்கு மாவட்டமாக சென்று இயக்க வளர்ச்சியை மேற்கொண்டவர்கள் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இவர் கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தபோது இவர்கள் கால்படாத மாவட்டங்கள் இல்லை, தாலுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை என்ற நிலையில் செயல்பட்டார்கள். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள், ஏற்பு சக்தியை வெளிப்பட்டார்கள். அந்த நிலையை சசிகலாமா அவர்கள் பெறுவார்கள். நன்றி. இவ்வளவு பரபரப்பான ஒரு சூழல், அடுத்த கட்டமாக கட்சியை வழிநடத்த வேண்டிய அல்லது கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக உலகத் தமிழர்கள் சார்ந்தும் ஈழப் போராட்டம் சார்ந்தும் நிறைய உதவிகளை எம்ஜிஆர் காலத்திலே இருந்து செய்த வருகின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்திய அரசின் மீது அழுத்தங்களை கொடுத்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு தமிழக அரசை உருவாக்குகிற பணியிலே நீங்களும் துணை நிற்பீர்கள். உறுதியாக துணை நிற்பேன், உறுதியாக செயல்படுவோம். உறுதியாக சின்னம்மா தலைமையிலே ஈழர்கள் நலன், ஈழத்தமிழர்கள் நலன் பெரிதும் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் கட்டாயமாக மேற்கொள்ளப்படும். உங்களது அறிவுத்திறன்,
தமிழக அரசியலினுடைய அரசியலை பற்றி இவ்வளவு புள்ளி விவரத்தோடு துல்லியமாக தெரிந்திருக்கிற உங்களை, உங்களுடைய உணர்வை, உங்களுடைய தமிழ் பற்றை உளமாற நான் தமிழ்த்தாயின் சார்பிலே பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.